பேசிக்காக முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு சிம்பிளாக போடுற அந்த ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அதை எப்படி பண்ணோம்? இப்போ யான் வந்து நான் வாங்கியிருக்கிறது இதுதான், பிக் ட்விஸ்ட்ன்ற பேரில் அக்ரலிக் யான் தான். அப்புறம் ஊசி வந்து இதில் நிறைய சைஸஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தம் ரூல் அப்படின்னு சொன்னோன்னா, நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக சின்னதாக வரணும் அப்படின்னா ஊசி வந்து மெல்லிசான ஊசி எடுக்கணும். நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பெருசாக வரட்டும், யானை விட திக்காக இருக்கிற ஊசி எடுத்தால் நம்மளுக்கு பெருசாக கிடைக்கும் அந்த ஒரு ஸ்டிச்சும். யானோட மெல்லிசான ஊசி எடுத்தோம்னா டைட்டாகும், சின்ன ஸ்டிச்சாக கிடைக்கும். ஸோ இது வயாமீடியா, இது ஆப்டிமம் அப்படின்னு. இது 3.5, 4.5 mm. இதில் இருக்க நீடில்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் யான், இந்த பற்றியெல்லாம் இந்த திக்னஸ் இதுக்கு சூட்டபிளாக இருக்கும். இப்போ நான் முதல்ல யார் என்ன பண்ணாலும் முதல்ல கற்றுக்க வேண்டியது இதுதான். இதுதான் யான், இது ரன்னிங் சைடு, இது வந்து எண்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த எண்டு சைடை இப்படி கையில் பிடிச்சிட்டு இந்த ரன்னிங் சைடை இப்படி மேலே, அதாவது ரன்னிங் சைடு இஸ் ஃபேஸிங் மீ, கீழே எண்டு வந்து பாகம் கீழே இருக்குது. ஸோ அந்த இடத்துல முடிகிடி ஒன்றும் போட வேண்டாம், சும்மா கையால் அப்படி டிப்பை ஹோல்டு பண்ணால் போதும். தெரியறதா? எண்டு சைடு கீழே, ரன்னிங் சைடு மேலே, இந்த அப்படி வச்சுண்டு அப்படி கட்ட வரலால இந்த தம்பால் அப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ ஊசி, இப்போ இந்த ஊசியை மேலேந்து இந்த ஓட்டை, இப்போ நம்மளுக்கு தெரியறது இல்லையா, அப்படி ஒரு லூப் வந்திருக்கு, இந்த லூப்பில் அப்படி விட்டு இந்த ரன்னிங் த்ரெட்டோட இருக்கிறத இதை நம்ம அப்படியே மேலே கொண்டு வரப்போம். தட்ஸ் ஆல். ஆச்சா? அவ்வளோதான். திஸ் இஸ் தி ஃபஸ்ட் ஸ்டிச். வரும். இப்போ இதை அப்படியே ஒத்துடலாம். வருங்க, திருப்பி நான் காமிக்கிறேன். கீழே எண்டு சைடு, ரன்னிங் த்ரெட்டு மேலே, தம்பால் அப்படி பிடிச்சிக்கிறேன். ஊசியை மேலேந்து இப்படி இந்த லூப் உள்ள மேலேந்து இப்படி உள்ளே விட்டு இந்த தொங்கின்னு இருக்கிற யானை அப்படி எடுத்து இப்படி மேலே எடுத்து ஜென்டிலாக இஃப் யூ புல், தென் திஸ் இஸ் தி ஃபஸ்ட் ஸ்டிச். இதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவா. இப்போ நீங்கள் பாருங்க, இதை வந்து இந்த சைட்லேருந்து எடுத்தால் டைட்டாக அப்படியே நிற்கும். இந்த ரன்னிங் த்ரெட்டை இழுத்தேன்னா இந்த லூப்பு கரெக்டாக சைஸ்க்கு வந்துடும். ஸோ இது இந்த குட்டி எண்டை நம்ம ஏதாவது முடிச்சு போடுறதுக்கு கடைசியில் ஃபைனலாக இது பண்ணால் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். இதுதான், இது அப்படி பிடிச்சிண்டு இந்த நோட் அப்படியே இருக்கட்டும் ஊசி. இப்போ அது கீழேந்து இப்படி உள்ளே விட்டு இப்படி போ. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச். திருப்பி இப்படி கீழே விட்டு எடுத்து மேலே, செகண்டு, தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த். ஆச்சா? 5. மொத்தம் நான் 15 போட போகிறேன். 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ பாருங்க, ஒரே ஒரு ரோ செயின் ஸ்டிச்சு, ஸ்லிப் நாட் ஆரம்பித்து செயின் ஸ்டிச் போட்டு நம்ம 15 ஸ்டிச்சு போட்டுட்டோம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ சப்போஸ் ஐ ரிமூவ் த நீடில், இது வேண்டாம், அப்படி தப்பாக இருக்குது, அவ்வளோதான், அப்படி இழுத்தல்னு அப்படி வந்துடும். இப்போ திருப்பி ஒரு வாட்டி சொல்லித்தரேன். ஸோ ரன்னிங் த்ரெட்டை இங்கே கொண்டு மேலே வச்சுக்கிறோம். எண்டு, நூலோட எண்டை கீழே விடுறோம், ரன்னிங் ஸ்டிச்சு ரன்னிங் த்ரெட்டு மேலே விடுறோம், தம்பால் அப்படி பிடிச்சிக்கிறோம். ஊசியை மேலே ஓட்டையில் விட்டு இந்த கீழே ரன்னிங் த்ரெட்டை அப்படி உள்ளேந்து வெளியில் எடுக்கிறோம். தட்ஸ் ஆல். See, now the slip knot is ready. I am tightening it, slightly tightening it. ஸோ தெரியறதா? இதுதான் முதல்து.
இந்த ஆரம்ப தையல், வேற முடி வேண்டாம், ஒன்று வேண்டாம். இப்போ நான் 15 தையல் நம்ம இயர்பாடு பண்ணுறதுக்கான பர்ஸுக்கு பண்ண போகிறேன். இன்னொரு வாட்டி உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ 1 2 3 14 15. ஸோ இந்த 15 தையல் போட்டு இந்த வரக்கூடிய இந்த முதல் ரோ தான் நம்மளுடைய வேலெட்டுக்கான பேஸ். நவ் we will go to the second row.